ஒரு சொல் கேளீர். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ், தமிழகத்தின் நம்பர் 1 விற்பனையாளர், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால், அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் டோத்தீஸ் மற்றும் அக்ஷயா பருப்புக்கள், இயற்கை மனமும் மண்ணின் மனமும் மாறாத பருப்புக்கள். இந்த நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர். ஒரு சொல் கேளீர். இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. அதை இவங்க பேச்சாளர்கள் தங்களுடைய அனுபவங்கள், தாங்கள் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் வைத்து சுருக்கமாக, செறிவாக, நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுவாங்க. அதான் இந்த நிகழ்ச்சிக்குரிய ஒரு சிறப்பே. காரணம், ஒரு வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனிடம் சொல்வது எப்படின்னா, ஒரு இருண்ட அறையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைப்பது போல. இருட்டான அறையில் ஒரு சின்ன மெழுகுதிரி வெளிச்சம் அந்த அறையையே வெளிச்சமாக்குவது போல ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையே, ஒரு சமுதாயத்தையே சிந்திக்க வைக்கக்கூடிய, மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு வார்த்தைக்கு உண்டு. அதே ஒரு வார்த்தையை கொடுமையான சொல்லா மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஆயிரும்னா, அன்பு என்ற காற்றினால் ஊதப்பட்ட ஒரு பலூன் ஒரு சின்ன குண்டூசியில் அப்படி தட்டினோம்னா வெடிச்சிடும். அது மாதிரி அன்பால் இணைந்த ஒரு இணைப்பை ஒரு சுடு சொல் என்ற குண்டூசியினுடைய அந்த காயம் அந்த அன்பையே உடைத்து சுக்குநராக்கும் ஆற்றல் அந்த வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் ஒரு சொல் கேளீர்னு இன்னைக்கு தலைப்பு வச்சுருக்கோம். இந்த ஒரு சொல் கேளீரில் இன்றைக்கி நம்ம விவாதம் செய்யக்கூடிய பொருள் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு கருத்து. மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு தனக்காக வாழ்வதா, பிறர்க்காக வாழ்வதா, நமக்காக நாமே வாழ்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையா, அல்லது நாம் மற்றவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையா? எது மகிழ்ச்சி அப்படின்னு தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு பல விஷயங்களில் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா அது மகிழ்ச்சி. ஒரு நல்ல திருவிழாவுக்கு போய் கூட்டமாக அப்படியே எல்லாரும் போய் அதை பார்த்து மகிழ்ந்தோம்னா அதில் ஒரு மகிழ்ச்சி. ஒரு உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சி. இப்படி பலவிதமான மகிழ்ச்சி. ஒரு ட்ரெயினில் நிறைய பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 இளைஞர்கள் மகிழ்ச்சியாக பாட்டு பாடி கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். நைட்டு 12 மணி. அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். ஆனால் அந்த மகிழ்ச்சி மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ துயரமாக இருக்குது. இதுக்கு பேர் மகிழ்ச்சியா? இல்லை. உண்மையான மகிழ்ச்சி என்பது மன அமைதி, மன நிம்மதி. ஒரு மனிதன் இரவு படுத்தொன்ன அமைதியாக தூங்குறான் பார், அவன் மகிழ்ச்சியாக இருக்கான்னு அர்த்தம். பார்க்குறவங்களையும் ஒருத்தன் நம்புகிறான்னா அவன் மகிழ்ச்சியாக இருக்கான்னு அர்த்தம். நல்ல பாட்டுகளை சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கான்னா அவன் மகிழ்ச்சியாக இருக்கான்னு அர்த்தம். இந்த மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்குது? தனக்காக வாழும்போது கிடைக்குதா, அல்லது மற்றவர்களுக்காக வாழும்போது கிடைக்கிறதா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் போதும். ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு, ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு காயப்பட்டு கிடக்கிறான். அவர் கிளம்பி வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா 9:50, 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காயம்பட்டவனை பார்த்துட்டு அவரால் இருக்க முடியல. காரணம் என்னன்னா, அவருக்கு என்னடா இப்படி துடிக்கிறானே அப்படின்ட்டு அவரோட வாகனத்தை நிறுத்தி அவனை அந்த வாகனத்தில் பாதி காயம்பட்டவனை ஏற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணி அவனை உயிர் பிழைக்க வச்சு அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அலுவலகத்துக்கு ஒரு 12 மணிக்கு போகிறார். அலுவலகத்தில் அன்னைக்கு அந்த மேனேஜர் பார்த்துட்டு, அறிவு இருக்காயா உனக்கு? இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டு டைப் பண்ணணும்னு சொன்னேன், இன்றைக்கி ஏன் இப்படி லேட்டாக வர்ற? உனக்கு இந்த மாதம் 2 நாள் சம்பளம் கட்டு, இன்றைக்கி நான் ஆர்டர் போட்டேன்ட்டார். அவன் இப்படியே பார்க்குறான். சார் ஒருத்தருக்கு ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன பெரிய விவரா? நீ உதவி செஞ்சுட்டு வர்றதுக்கு தான் உனக்கு ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்குறோமா? ஊர் பயில ஆஃபீஸில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உனக்கு சம்பளம் கொடுக்குறான் வையிறாரு. இப்படி நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
அந்த அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்துட்டு தெரியாத மாதிரி வந்து ஆன் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட் டைப் பண்ணி முழு சம்பளம் அன்னைக்கு இன்னும் ஒரு 5 நாள் உனக்கு எக்ஸஸ் இன்க்ரிமெண்ட் போடுறேன். இதில் எது சந்தோஷமான வாழ்க்கை? அதான் அவங்க கேட்குறாங்க. அந்த தலைப்பில் இன்றைக்கி முதல் விவாதத்தில் கலந்து கொள்ள வருபவர், பிறர்க்காக வாழ்வதில் தான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறான் அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் நெல்லை சுப்பையா அவர்கள் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது, நிம்மதியாக இருப்பது பிறர்க்காக வாழ்வதில் தான் என்ற அணியை துவக்கி வைத்து உங்களுடைய ஆரவாரத்திற்கு மத்தியில் மேடைக்கு வருகிறார். வாங்க. எட்டப்பன் மண்ணிலே பிறந்தாலும் இதுவரைக்கும் யாரையுமே காட்டிக் கொடுக்காத கவிதை கட்டபொம்மன் மகாகவி பாரதி. புதுச்சேரியிலே வாழ்ந்தாலும் நாளும் புது செய்தி சொன்னவன் பாரதி. மகாகவி பாரதியார் காசியிலே சமஸ்கிருதம் கற்ற பிறகும், அரவிந்தரை சந்தித்த பிறகும், சாமி சிவானந்தரை போல ஆசிரமவாசியாக மாறாமல் விடுதலை வேள்விக்கு விறகு சுமந்தவன் மகாகவி பாரதி. பாரதியின் கையிலே வாளே இல்லை, வெள்ளை தாள்கள் தான் இருந்தது. பாரதியின் கையில் வாளே இல்லை, வெள்ளை தாள்கள் தான் இருந்தது. ஆனால் வெள்ளையனுடைய துப்பாக்கி சிந்திய தோட்டாவை விடவும் பாரதியின் சிந்துவுக்கு பாய்ச்சல் அதிகம் இருந்ததற்கு காரணம், தனக்காக வாழ்வது இன்பம் என்றால் மற்றவர்களுக்காக வாழ்வது பேரின்பம் என்று வாழ்ந்தவன் மகாகவி பாரதி. மகாத்மா காந்தி இந்த தேசத்திலே வெள்ளையனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் சத்துணவு சாப்பிடவில்லை, உண்ணாவிரதம் தான் இருந்தார். வெள்ளையனை துரத்த வேண்டும் என்பதற்காக அவர் பதுங்கு குழிகளை வெட்டவில்லை, ஆசிரமங்களைத்தான் அமைத்தார். தனக்காக வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்று சொல்கிற இந்த மூவரும் மகாத்மா காந்தியை பின்பற்றியது மயானம் வரைக்கும் தான். நடுவர் அவர்களே, பதவியே வேண்டாம் என்று போன ஒரு மனிதரை உங்களால் பின்பற்ற முடியுமா? காந்தி நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பிர்லாக்களாக்கி இருக்க முடியும். தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாவை மலைச்சிகர மந்தகாச அரண்மனையில் வைத்து அழகு பார்த்து இருக்க முடியும். காந்தி அப்படி செய்தாரா? இல்லையே. தனக்கான வாழ்வை தான் வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் அர்த்தப்படுகிறது என்று வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஏங்க, தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதிய காஞ்சி தலைவன் அறிஞர் அண்ணா பிறந்த தினம் செப்டம்பர் 15. அந்த மழை மாதத்தில் மலர்ந்தது ஒரு சூரியன். அண்ணா, நீ மட்டும் இல்லை என்றால் வனவாசத்திலேயே எங்கள் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். நீ ஈரோட்டின் தேரோட்டி இல்லையா? அந்த காலம் பைந்தமிழ் நாடெங்கும் பரணி ஒலித்த நேரம். போலீஸ்காரர்களினுடைய பூட்ஸ் கால்களுக்கு கீழே தான் நசுங்கினாலும் தமிழ் நசுங்க கூடாது என்பதற்காக உன்னத தமிழன் உயிர் தியாகம் செய்த நேரம். அந்த நெருப்பு நீ பற்ற வைத்த நெருப்பு, அந்த உணர்ச்சி நீ ஊட்டிய உணர்ச்சி இல்லையா? யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அப்பாவி தமிழர்கள் உறக்கத்தில் இருந்த பொழுது அந்த ஆழ்ந்த உறக்கத்தை கழித்தது நம்முடைய அறிஞர் அண்ணாவினுடைய இனமான எழுத்துக்கள் இல்லையா? அண்ணா பேச தொடங்கினார். ஒரு மாபெரும் அறிஞரை பெற்றெடுக்க போகிற உவகை கழிப்பிலே இந்திய வரலாற்றுக்கே இடுப்பு வழி வந்தது. அண்ணாவினுடைய எழுத்திலே தாய்ப்பாசம் இருந்தது, ஆபாசம் இல்லை. அண்ணாவினுடைய எழுத்திலே இடைப்பற்று இல்லை, இனப்பற்று இருந்தது. அண்ணாவின் கதை பாத்திரங்கள் கூட தனக்காக கண்ணீர் சிந்தியதை விட தமிழனுக்காக கண்ணீர் சிந்தியது அதிகம். பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்களுக்கு மத்தியிலே தம்பிகளை பெற்றெடுத்த அண்ணன் இல்லையா அவர்? யோசிச்சு பாருங்க. தனக்காக வாழ்வது மகிழ்ச்சி அல்ல, அடுத்தவர்களுக்காக வாழ்வதிலே தான் மகிழ்ச்சி என்று அவர் நினைத்தார். சமீபத்திய உதாரணம் அப்துல் கலாம். தமிழ் தாயின் தலைமகன், இந்திய தாயின் முதல் மகன் டாக்டர் அப்துல் கலாம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்பிக்கையை நடவு செய்த நடமாடும் ஆய்வுக்கூடம் அப்துல் கலாம். இந்தியாவினுடைய விண்வெளியின் இருட்டை ராமேஸ்வரத்திலிருந்து அடித்த சூரியன் தான் சலவை செய்தது. ஒரு விரலுக்கு மோதிரத்தை அணிவித்தால் கூட அதை வெளியில் காட்டி விளம்பரப்படுத்திக் கொள்கிற இந்த உலகத்தில் பாரத தேசத்திற்கு ஒரு மணி மகுடத்தை அணிவித்து விட்டு ஓசை இல்லாமல் வந்த உத்தமர் இல்லையா அப்துல் கலாம்? கலாம் அவர்களுக்குள் இருந்தது கடல் அளவு நம்பிக்கை. அதுதான் பாரத தேசத்தின் தும்பிக்கை. கலாம் அவர்களால் புறப்பட்ட ஏவுகணைகளை விட பலப்பட்ட இளைஞர்கள் அதிகம். நண்பர்களே, தனக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருக்காக வாழ்வது வாழ்க்கை என்று நினைத்தார்கள். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். தனக்காக வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்று நம் தாயும் தந்தையும் நினைத்திருந்தால் நாம் இப்படி உட்கார்ந்து உரையாடி கொண்டு இருக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஒருவன் தான் வீட்டை பூட்டி கொண்டு தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள்
மட்டுமே சாப்பிட்டா போதும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. தான் உண்டு தன்னுடைய பிள்ளைகள் உண்டு வாழ முடியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன அந்த வள்ளலாருடைய கருணை உள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 99% மக்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம், அந்த உண்மையான கருணை இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? இல்லாத மனுஷனை நம்ம மனுஷனாவே ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த விவாதத்தை அருமையாக கொண்டு போயிருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும். தனக்காக வாழ்வது தான் வாழ்க்கை என்ற அணியை துவக்கி வைத்து, என் அருமை தம்பி, உங்கள் மனம் கவர்ந்த இனியவன் உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். தனக்காக வாழ்வதில் தான் மகிழ்ச்சி. அதாவது மனிதன் என்பவன் சுயநலத்துடைய பிறப்பு. அவன் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பொதுநலமாக வாழ்றதெல்லாம் சொல்ல முடியாது. அவன் சுயநலமாக தான் வாழ்வான், அப்படிதான் இருப்பான். இஸ்லாத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு முழு தங்க சுரங்கமே கிடைத்தாலும் இன்னொன்று கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவான். இதான் மனிதனுடைய இயல்பு. நடுவர் ஒரு கேட்குற, பிரசவ அறையில் மனைவி பிரசவத்துக்காக இருக்கா, புருஷன் வெளியே இருக்கான். டாக்டர் வந்து சொல்கிறாங்க 2ல் 1 தான் பிழைக்கும், முடிவு நீ பண்ணிக்கோ. எந்த புருஷனாவது ஐயோ குழந்தைங்க, குழந்தைன்னா எனக்கு உயிருங்க சொல்லியிருக்கானா, பொண்டாட்டி போகணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கொடுத்துடணும். ஏன்? அடுத்த வருஷம் இன்னொன்று ரெடி பண்ணணும்னு தெரியும். அதனாலேயே அவனுக்கான். மனிதர்கள் எப்போவுமே இயல்பாக இருப்பாங்க. நான் கேட்குறேன், கோயிலுக்கு போகிறோமே, கோயிலுக்கு போன உடனே கடவுளை பார்த்து, முருகா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நல்லா இருக்கும், அவரோட பொண்ணு, சின்ன பொண்ணு டிஃப்னி ட்ரம்ப், அது நல்லா இருக்கணும் வேண்டுமா? நம்ம போகணுன்னு நினைக்கிறோம், எப்பா முருகா என்னை மட்டும் காப்பாற்று, என் முன்னாடியே காப்பாற்று, என் பிள்ளையே காப்பாற்று. பக்கத்து இப்போ ஒன்றா கொஞ்ச நாள் கோயிலிட்டு இருக்கிறான், கடவுளே பக்கத்துக்காரன் கொரோனா வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிற சாமி. இதில் ஒரு சுயநலம் இருக்குது. மனிதன் அப்படி தாங்க இருப்பான், அவன் டிசைன்டு அது மாதிரி. நீங்கள் பொதுநலம் அவர் வேற. வடலூர் வள்ளலார், என் நடுவர் வடலூர் வள்ளலார் பார்த்தீங்களா? வடலூர் வள்ளலார் கரெக்ட் தான். அவரே ஒரு வார்த்தை சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. ஒரு பயிலும் கேட்கலையே. இப்போ என்ன அர்த்தம்? பொதுநலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் யாருமே கேட்க மாட்டார்கள். இது இயற்கை. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம பிள்ளைங்களை அனுப்புகிறோம், இயல்பாக பேசுவோம். பிள்ளைகிட்ட வாட்டர் கேன் கொடுத்து விட்ருவோம். கொடுத்து விடுமா என்ன சொல்கிறீங்க? சீரக தண்ணி ஒரு பயிலு கொடுக்காத, உனக்குன்னே காய்ச்சி கொடுக்குறேன். நீ வளர்க்கும் பொழுதே அப்படிதான் வளர்க்குறீங்க. வளர்ந்த உடனே நீங்கள் எல்லாம் பொதுநலத்தோடு வாழ வேண்டும். பார்த்தீர்களா அண்ணாதுரையை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா தந்தை பெரியாரை பார்த்தீர்களா? பெரியார்கிட்ட கேட்டாங்களா எது சுயநலம் எது பொதுநலம்? பொதுநலம் என்பது மழை பெய்வது, சுயநலம் என்பது கொடை பிடிப்பது. இயற்கை பொதுநலமாக தான் இருக்கும், மனிதன் சுயநலமாக தான் இருப்பான். ஒரு பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் வீம்புக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். அவர் சொன்னார் காந்தி காந்தி அப்படின்னு. காந்தி உண்மையிலே சொல்கிற ஒரு பொதுநலவாதியாக இருந்தார். அதனால தான் அவங்க பையன் கோர்ட்டில் ஃபைன் கட்டினான். ஞாபகத்தில் வச்சுங்க. கோர்ட்டில் போய் நிற்கிறான், குற்றவாளி குண்டில் காந்தியோட மகன் நிற்கிறான். உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு. ஜட்ஜிக்கு வருத்தமாக இருந்தது, காந்தியோட பையனா நீன்னு. முதல்ல குடும்பத்தை பாருங்க சார். முதல்ல நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஒருத்தனும் அவன் குடும்பம் அவன் நல்லா இருந்தாலும் நாடு நல்லா இருக்கும். நீங்கள் போயிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன். அவர் சுப்பையா சொல்கிறார், சுப்பையா பேராசிரியர், அவர் சொல்கிறார் பொதுநலத்தோடு வாழுங்க. நாளைக்கு அவருக்கு எக்ஸாம் டியூட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தார். நாளைக்கு எக்ஸாம் போய் ஹாலில் நிற்கிறார் சூப்பர்வைசர். சார் நேற்று நீங்கள் ஒரு சொல் கேள்வியை பார்த்தேன், பொதுநலத்தோடு இருக்கணும்னு சொன்னீங்க. 3வது பெஞ்சில் இருக்கிறவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, போன மாதம் எனக்கு ரத்தம் கொடுத்தவன், அவனுக்கு நான் பேப்பர் கொடுக்குறேன், கொடுத்தா விட்டுருவாரு. என்னங்க இது? அவன் நினச்சிவான் கடவுளை எல்லாருக்கும் எல்லாம் மறந்து போனோம், எனக்கு மட்டும் எல்லாம் தெரியணும். சார் நான் ஒன்றேன்னு கேட்குறேன், அடுத்தவனுக்காக வாழுங்கன்றீங்களே, எனக்காக நான் எப்போ வாழ்கிறது? ஒன்று இருக்குல்ல, எனக்காக நான் எப்போ சார் வாழ்றது? எல்லாமே அடுத்தவனுக்காக வாழ்ந்துக்கிட்டே இருந்தா நான் எங்கே வாழ்றது? இன்னைக்கு உலகத்தில் சுயநலமாக வாழ்பவனுக்கு தான் இந்த தேசம் இருக்கிறது. ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு, தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பது சுயநலம் என்றுன்னு. இன்னைக்கு என்ன நடக்குது? ஒருத்தர் வராரு, அரே ராஜா பாய் ராவ் நம்பில் குப்பையை பெருக்கிறான். சரிங்கோ. நீ கேமராமேனில் ஃபோட்டோ பிடிக்கிறான். அவன் கேமராமேன் கேட்டான், அரே குப்பை எங்கே சார்? துஷ்மன் குப்பை கொட்டு. நான் பெருக்கிறான், நீ 10 கிலோ போடு. நீ நான் போடுவேன், நான் 5000 கோடி பில்லு போடுவேன். ஏங்க இந்த தேசத்திற்காக கதர் விற்றவன் காந்தியடிகள், அவனுக்கு துப்பாக்கி குண்டு கிடைத்தது. இந்த தேசத்தை கதற விற்றவனுக்கு துப்பாக்கி தொலைக்காத காரிலே பயணம் செய்கிறான் என்று சொன்னால் இந்த தேசம் யாரை நம்புகிறது? பொதுநலவாதிகளா சுயநலவாதிகளா?
நன்றி கெட்ட இந்த சமூகத்திலே நான் பொதுநலவாதியாக இருப்பதில் ஒரு கால பயனில்லை, சுயநலவாதியாக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனுஷன் முதல்ல அவனுக்காக வாழணும்யா. அப்படி வாழ்கிறவன் தான் மற்றவங்களை நேசிக்க முடியும் அப்படின்ட்டார். உண்மைதான். நீ நலத்துடன் இருந்தால்தான் மற்றவர்களை நலத்துடன் வைக்க முடியும். அருமையாக விவாதத்தை கொண்டு போயிட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். பிறருக்காக வாழ்வதே என்ற அணியை அலங்கரிக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். நடுவர்களே, எங்கள் அண்ணன் இனியவன் வந்தார். அது என்னது, கோயிலுக்கு போயிட்டு நான் என் பொண்டாட்டி புள்ள, இவர் சென்னையை விட்டு நான் தாண்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிராமங்களுக்கு போய் பாருங்க, ஒரு காளி கோயில்லையோ ஒரு முனி கோயில்லையோ இல்லை ஒரு பிடாரி கோயில்லையோ எந்த கோயிலுக்கு போனாலும் மற்ற கோயில்கள்லாம் சாமி ஆடி வராது. கிராமத்து கோயில்களில் சாமி ஆடி வரும். ஆடி வரும்போது ஊர் பெரியவங்க, எங்கள் மதுக்கூர் தோழர் மாதிரி, எங்கள் நந்தனலா தோழர் மாதிரி, உங்களை மாதிரி இருக்கவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் என் பொண்டாட்டி என் புள்ள அப்படி கேட்க மாட்டாங்க. மழை வருமா அப்படின்னு கேட்பாங்க. முதல் வார்த்தை, கடவுளோட கேட்குற முதல் வார்த்தை என்னன்னா, மழை வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மழை வந்தா ஊர் செழிக்கும், ஊர் செழிச்சா விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருந்தா விவசாயி நல்லா இருப்பான். இப்போ இருக்கிறது இல்லை, அது வேற. நல்லா இருப்பான், ஊருக்கெல்லாம் சோறு போடுவான், அதனால மழை வருமான்னு கேட்பாங்க. சாலையில் போகிறவங்க போகும்போது அவர் சொன்னார், யார் அடிபட்டு கிடக்கிறானோ, முகந்தெரியாத ஒருத்தன், எங்கே இன்பம் துளிர்க்குது அப்படின்னா முகந்தெரியாத ஒருத்தன் அடிபட்டு கிடக்கும்போது அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அவன் அந்த செல்ஃபோனை எடுத்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், அதை ஆன் பண்ணி பார்த்துட்டு முதல் நம்பர் யார் நம்பர்னு பார்த்துட்டு அவனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ முதலுதவி செஞ்சுட்டு, இந்நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு வந்து பார்த்துக்குங்கன்னு அவன் செல்லே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது நினைப்பான், இன்னைக்கு ஒரு உயிருக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அங்கே துளிர்க்குதுங்க ஆனந்தம். எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான், அவன் போனான்னா நல்ல உசரியும் காலி பண்ணிடுவான்னு அர்த்தம். பார்க்க போகிறேன்ட்டு நேராக போகிறது, போயிட்டு நெஞ்சில் அவன், ஆமாம் இத்தனை எலும்பில் ஒரு எலும்பு முறிஞ்சு போச்சாம்ல, அவன் உசுரோடு இருக்குன்னு நினைக்கிறவன் அப்போவே சேரலன்னு நினச்சிடறான். அவன்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், ஒத்த வார்த்தையில் போயிட்டு, டேய் ஒரு எலும்பு தான்டா நெஞ்சு எலும்பில் முறிஞ்சிருக்கு, நெஞ்சு நல்லா இருக்குல்ல, இருதயம் நல்லா துடிக்குதுடா, நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போ இந்த ஒரு சொல்லு தான் மனிதனை வாழ வைக்குது. இந்த ஒரு சொல் கூட இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சி ஒரு சொல் கேளீர்னு சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு சொல் தான் மனிதரை வாழ வைக்கக்கூடிய சொல்லுங்க. அந்த சொல்லல இருக்குங்க வாழ்க்கை. வெறுமனே நீங்க ஏதோ காசு கொடுத்து 8வது வள்ளல் 9வது வள்ளல் 10வது வள்ளல் தேவையே கிடையாது. நீங்க ஒரு சொல் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். பல குடும்பங்களில் தெரியும், தகப்பன்னு ஒருத்தர் இருப்பாங்க, 5 குழந்தை இருக்கும், 4 குழந்தை இருக்கும். தீபாவளியோ பொங்கலோ அந்த நேரத்தில் காசே இருக்காது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணுவான், யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கி அங்கே இங்கே போய் கடையில் தனியாக போய் எடுப்பான். எல்லா குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு மனைவிக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டு தனக்கு என்னெல்லாம் எடுக்கலாம் நினைப்பான். நினைக்கும் போது ஒரு துண்டு மட்டும் எடுப்பான். எதுக்கு அப்படின்னா, செத்துப்போன தன் தகப்பனுக்கு வச்சு அவன் நினைவா சாமி கும்பிடலாம் நினச்சி எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் குழந்தைங்க எல்லாம் எல்லா உடையும் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மனைவிக்கு தெரியும், இவனுக்கு எடுக்கலை, நம்ம போடக்கூடாது, போட்டால் அவன் மனசு சங்கடப்படும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் தனக்கு எதுவும் இல்லாமல் குழந்தைங்க அந்த உடையை புடுத்தும் போது சாதாரணமாக பார்த்து ஒரு நல்ல மெல்லிய நகை செய்கிறானே, அந்த தகப்பனுக்கு ஈடா உலகத்தில் எதுவுமே இல்லை. மனிதர்கள் உதவி செய்கிறான். ஆனால் காலங்காலமாக எந்த மரமாவது அவ்வளோ பழம் பழுக்குது இல்லை, ஒரே ஒரு பழத்தை தனக்காக எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க, நீங்கள் பார்ப்போம். எந்த மரமும் ஒரே ஒரு பழத்தை கூட தனக்காக எடுத்து வைக்கிறது இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, அது கூட மரம் செய்கிறது இல்லை. மேலே இருந்து உதிரக்கூடிய இலைகள் மட்டும் கீழே இன்னும் இந்த பூமியை வளப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வேருக்காக உரம் சேர்க்கிற ஒரு வேலையை மட்டும்தான் மரங்கள் செய்தே ஒழிய ஒருபோதும் இயற்கை தனக்காக எதையுமே எடுத்து வச்சுக்கிறது இல்லைங்க. அந்த இயற்கையை விட மிகப்பெரிய கொடையாளர் உலகத்தில் இல்லை. ஒரு மனுஷன் இருக்கிறான் இல்லையா, அவன் எப்போ கடவுளா உயர்றான் அப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னான். ஏன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா, கடவுள் என்பது மேலிருந்து கீழே இறங்கி வருவதல்ல, அது
இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சேவையை செய்து அதன் மூலமாக எவன் ஒருவன் தன்னுடைய நிலையில் உயர்கிறானோ அவன்தான் கடவுள் என்று வள்ளுவனே சொல்லிவிட்டபடியால் உங்கள் 3 பேருக்கும் அது சம்பந்தமாக பேசி பெரிய அளவு எடுபடாது என்பதால் வள்ளுவனின் வாக்கோடு சேர்த்து நீங்களும் அதைத்தான் ஏற்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு என்றென்றும் மகிழ்ச்சி அளிப்பது என்பது பிறருக்காக வாழ்வதே என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெள்ளச்சாமி ரொம்ப அழகாக பிறருக்காக வாழ்வதில் எவ்வளவு சுகமாக இருக்குன்ட்டு, பிறருக்காக வாழ்ந்த தலைவர்கள், மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், வானகத்தில் தெய்வத்திற்கு நிகரானவர்கள். ஒரு மனிதன் தெய்வமாவது எப்போதுனா பிறருக்காக வாழும்போது அப்படின்ட்டார். இதுக்கு பதில் சொல்லணும், தனக்காக வாழ்வது தான் வாழ்க்கை என்ற அணியை அலங்கரிக்க தமிழ் பேராசிரியரும் என் இனிய தம்பியுமான பேராசிரியர் முருகன் உங்களுடைய பலத்த ஆரவாரத்திற்கு மத்தியில் தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. ஐயப்ப எங்கள் அண்ணன் வெள்ளைச்சாமி வந்து அருள் வந்து எங்கள் கிராமத்தில் ஆடும்போது கேட்பாங்க, மழை பெய்யுமா மழை பெய்யுமா, எந்த காலத்தில் இருக்கிய எந்த காலத்தில் இருக்கிய. ஒரு ஊரில் ஒருத்தன் அருள் வந்து சின்ன பிள்ளைலாம் ஆடிக்கு வந்துச்சு, கொட்டு மேளத்தோடு வராங்க. ஒருத்தர் திடீர்னு சும்மா திண்ணையில் உட்காந்து எழுந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆட ஆரம்பிச்சேன் சொந்தக்காரன் மந்தக்காரெல்லாம் ஓடியாந்து வந்து மஞ்சள் தண்ணியை கலந்து ஊற்றுனாங்க. ஊற்ற போனாங்களா, ஊத்தாத ஊத்தாத ஊத்தாத. பெரிய மனுஷங்களா, சாமி சொல்லுதுடா வேணாம்டா ஊற்றிடாதீங்கடா ஊற்றிடாதீங்க, நான் சொன்ன போகிற ஊற்று, இப்போ ஊற்றாதன்னு சொல்லிட்டு மடியை பிரித்து, வேட்டி மடியை பிரித்து உள்ளே இருந்த தீப்பெட்டியும் பீடியும் எடுத்து பக்கத்து கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஊற்றுன்றான். எவ்வளோ விவரமாக இருக்காங்க. தலைவர் வேற, வள்ளலார் வாழ்ந்த வாழ்க்கை நல்லதே வாழ்ந்தார், ஆறு இல்லைன்றார், குடும்பம் போச்சு, வெட்டியாக போச்சு. நல்ல மனுஷன், அணையாத அடுப்பு ஒன்றை ஆரம்பித்து வச்சு எல்லாரும் சாப்பிடுங்கடான்னு ஆரம்பித்து வச்சார். அங்கேயே உட்காந்துட்டான் பெர்மனண்டா. 3 நேரம் நல்லா சோறு போடுறாங்கடா, சாப்பிட்டு உட்கார உண்டாட்டு. வெற்றி பாரதி நல்ல மனுஷங்க வேணாம், இன்னைக்கு அவரை கொண்டாடுறான். ஆனால் கஞ்சிக்கலாம் செத்து போனானியா, கஞ்சிக்கலாம் செத்து போனேன். போட்டிருந்த கோட்டு பூரா கிளிசல் வெள்ளை நூலில் தச்சு அதை கருப்பு பையில் பூச்சி மறைச்சி வச்சுருந்தானியா. அன்னைக்கு கேட்கல, நீங்கள் விட்டீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒன்றும் வேணாமுங்க, தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமுங்க. தனி மனுஷன் நல்லா இருந்தால் தேங்க நாடு நல்லா இருக்கும், அவன் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் தெரு நல்லா இருக்கும், தெரு நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தால் மாவட்டம் நல்லா இருக்கும், மாவட்டம் நல்லா இருந்தால் மாநிலம் நல்லா இருக்கும், மாநிலம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தனி மனித ஒழுக்கம் வேணும். அவர் தீபாவளிக்கு பிள்ளைகளுடைய துணிமணி வாங்கி கொடுப்பாரா, வாங்கி தான் கொடுப்பாரு. அவன் பிள்ளைக்கு அவன் வாங்கி கொடுக்க அப்புறம் யார் வாங்கிப்பா, அவன் தான் வாங்கி கொடுக்கணும். என் சொந்தக்காரனை போய் விசாரிச்சு, என் மாப்பிள்ளை இதையும் நல்லா துடிக்குது இல்லையா, டிக்கு 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 டிக்குண்டு நம்ம எலும்பு பிடிச்சி வச்சோம், எந்திரிச்சு வாயா ஆறு மாப்பிள்ளை சொந்தக்காரன் வேணாமுங்க, நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு உழைச்சோம்னா காந்தி தாத்தா மையன் கோர்ட்டில் ஃபீஸ் கட்டுற மாதிரி கட்டி தெரிய வேண்டியது. குடும்பத்தை ஒழுக்கா பாருங்க, நீங்கள் தப்பு இல்லை, இது சுயநலம் இல்லை, சுய பலம். உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி 10 பேர் முன்னாடி தரமாக நிற்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்கணும், அதுக்காக நான் உழைப்பேன். தந்தை பெரியார் சொன்னார், சொன்னீங்களே தந்தை பெரியார் இலவசமாக எதையும் கொடுக்காரானார். கையெழுத்து போட மாட்டார் தெரியுமா, ஓசியா கையெழுத்து போட மாட்டார். ஒரு ஆட்டோகிராஃப் கேட்டோம்னா 4 நாள் கொடு, 4 நாள் கொடு. ஐயா கையெழுத்து கேட்குறாங்க பிரியம்மா, அது போய் 4 நாள் கேட்குறாங்க. 4 நாள் கொடுத்தாத்தே 4 நாளைக்கு அது பத்திரமா வச்சிருப்பேன், இல்லாட்டி போகிற வழியில் கீழே போட்டு போயிடுவேன். 4 நாள் கொடு ஐயா, போட்டோ எடுக்கணும், 5 ரூபா கொடு, 5 ரூபா கொடு. வாங்கி ட்ரெஸ்ட்டை கழுவி வச்சுட்டு போயிட்டாரு. அவரை தின்னாரு, 5 ரூபா கொடு. ஒரு வீட்டில் சாப்பிட கூட்டு போய், எங்கள் வீட்டில் சாப்பிடுங்கய்யா, 10 ரூபா கொடு. ஏன் சாப்பாடு பிரியமாக போடுறாங்க, 10 ரூபா கொடு. வருஷம் பூரா சொல்லுவான்டாவேன், சாகிற வரைக்கும் சொல்லி வைப்பேன், பேரம் பேத்தி தான் சொல்லி போவேன். பெரியாருக்கு வீட்டில் சாப்பிட்டார், பெரியாருங்க வீட்டில் சாப்பிட்டார், பெரியாருங்க வீட்டில் சாப்பிட்டார், பெரியார் 10 ரூபா கொடுறா, 10 ரூபா கொடு. ஏய் அவன் உழைச்சி சம்பாரிச்சு அவன் பிள்ளைக்கு வாங்கி கொடு, இலவசமாக எதுவும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு போனவர் பெரியார். அதனால தான் இன்னைக்கு வாழ்கிறார் அவர். சாமானிய மனுஷங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், மனுஷங்கன்னா நம்ம தான், நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏசுனாரா வாழணும்னு நினச்சிக்கின்னு சொன்னால் சிலுவையில் அரைஞ்சி விடுவாங்க. நபிகள் நாயமா வாழணும்னு நினச்சிங்கன்னா கல்லால் அடித்து துரத்துவாங்க மெக்காவிலேருந்து மெதினா வரைக்கும்.
காந்தி தாத்தா வரைக்கும் துப்பாக்கிகளை சுடுவேன், டம்மு டம்மு டம்முண்டு. ராம் சொல்லி சாக வேண்டியது. புராஜி தேசாய் யாருக்கே தெரியும் இன்னைக்கு மருமக வாடகை கொடுக்க முடியாத, வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே ஒன்று சொல்லி மாடியிலேருந்து குதிச்சு செத்து போனான் முராஜ் தேசாயோட மருமக. யார் பேசுகிறோம் இன்னைக்கு? யார் பேசுகிறோம் தெரியுமா? இன்னைக்கு முராஜ் தேசாய்னு ஒரு பிரதமர் இருந்தாருன்னு தெரியுமா? அவருடைய காலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? ஏன் நான் வகுப்பில் ஒரு பாடத்தை, பொது உடைமை தத்துவத்தை பாடத்தை நடத்திட்டு தோழர் நல்ல கனவை பற்றி பேசுகிறேனியா, ஒருத்தர் கூட தெரியலையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அற்புதமான ஒரு மகாத்மா அது. அந்த மனுஷனை தெரியலையே. எவ்வளோ ஒரு சங்கடம். அப்போ என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் இது சுயநலம்லாம் தேவை செய்ய சொல்லாதீங்க, இது சுய பலம். ஒரு மனிதன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தீர்மானித்து விட்டான் என்று சொன்னால் தேசமே நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக முருகன், ஒருவன் தான் நல்லவனாக இருந்தால்தான் மற்றவர்களை நல்லவர்களாக ஆக்க முடியும். அவன் பயங்கரமான போக்கிரி பயலாக இருந்துட்டு எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னா ஓ வேலையை பாடுறான்பா. உன் முதுகில் இருக்கும் அழுக்கை நீ எடுக்காமல் மற்றவர்களுடைய முதுகில் இருக்கும் அழுக்கை எப்படி எடுப்பாய்? எடுத்தா கேள்வி கேட்பானா இல்லையா? ஒரு மனிதன் வந்து மற்றவர்களுக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. அவன் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை. அவன் மகிழ்ச்சியாக நல்ல பொருளாதாரத்துடன் இருந்தால்தான் அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். உன்னுடைய பாக்கெட்டில் 100 ரூபா இருந்தால் தான் நீ 10 பேருக்கு தானம் செய்ய முடியும். அதுதான் முருகனுடைய வாதம். இனி இந்த அணியை நிறைவு செய்ய, பிறர்க்காக வாழ்வதே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய நான் மிகவும் நேசிக்கக்கூடிய கவிஞர், பேச்சாளர், பத்திரிகையாளர் மதுக்கூர் ராமலிங்கம் உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். உண்மையிலேயே முருகன் பேசிய பிறகு நான் என்ன பேசுவது அப்படின்னு தெரியல. உண்மையிலே அவ்வளவு பயங்கரமாக இனியவனும் முருகனும் பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அதில் இனியவன் வந்து கேட்டார், நீங்கள் கோயிலுக்கு போய் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்களா? அவர் நல்லா இருக்கணும்னு அந்த நாட்டிலேயே வேண்டது இல்லையே, நாங்கள் எதுக்கு இங்கே வேண்ட போகிறோம்? அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. கோயிலில் போய் எதுக்கே அவருக்கு வேண்ட சொல்கிற? அவர் கோயிலாக போய் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து காந்தி கடைசியாக என்ன ஆனார்? காந்தி அவர் குடும்பத்துக்காக பையனை கட்டிட்டு பிள்ளையை காப்பாற்றியிருந்தாருன்னா அவர் மகாத்மா இல்லை, சாதா ஆத்மாவா என்னைக்கோ இந்த காலம் அவரை மறந்து போயிருக்கும். அவருக்கு என்ன இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கிடைக்கும்னு சொல்ல நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார். உண்மையிலேயே விடுதலைக்காக போராடிய காந்தியை விட நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த தேசத்தினுடைய மதச்சார்பின்மைக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் மக்கள் ஒற்றுமைக்காகவும் போராடினால் நாம் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் போராடினார் அல்லவா காந்தி. அதனால தான் காந்தியை காந்தின்னு பேசுகிறோம். காந்தி வாழ்ந்தப்போ பூந்தி வித்தவனை கூட பேசிக்கிட்டு இருக்கோமா? என்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நான் பூந்தி விற்று பிழைக்கிறேன். காலம் வந்து யாரை ஞாபகம் வச்சுக்கும்? ஆனால் கல்லணை கட்டிய கரிகாலனை காலம் இன்னமும் பேசி கொண்டிருக்கிறதே ஏன்? அவர் காலத்தில் வந்து 1000 ஏக்கரை வளைச்சிடலாம்னா காலம் கடந்து தன்னுடைய கல்லணை இருக்குங்கிறதுனால தான். அதுபோல் பெரியாரையும் கொண்டு போய் ஒரு சுயநல இதில் அடைச்சிட்டார். அவர் கையெழுத்து போட்டாலும் காசு கேட்பார், பேர் வச்சாலும் காசு கேட்பார். அதை வாங்கி என்ன ஈரோட்டில் பாதியை விலைக்க வாங்கி போட்டிருக்காரு. 90 வயதை தாண்டிய பிறகு மூத்திரப்பையை கையிலே பிடித்து கொண்டு இந்த நாட்டினுடைய கோடானு கோடி உழைக்கும் மக்களின் சூத்திர பட்டம் போக வேண்டும் என்று உழைத்ததால் தான் பெரியாரை பெரியார் என்று கொண்டாடுகிறோம். தன்னுடைய கிடைத்த பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, அதனால தான் காந்தி வ.உ.சி. கோவை சிறையில் இருக்காரு. நண்பர்களே, ஒரு நாள் ஜெயில் வார்டர் சொல்றாரு, சிதம்பரம் உங்களுக்கு விடுதலைங்கிறாரு. ஆனால் வ.உ.சியினுடைய முகத்திலே எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஐயா இப்படி கிடந்து கஷ்டப்படுறியா, உனக்கு விடுதலையாங்கிறாரு. ஏன் கூச்சல் போடுற? எனக்கு தானே விடுதலை, என்னுடைய நாட்டுக்கு விடுதலை என்று சொல், அப்போதுதான் என்னுடைய முகத்திலே மகிழ்ச்சி வரும். என்னுடைய விடுதலையை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னதால தான் வ.உ.சியை காலம் பேசுகிறது. தன்னுடைய தேகம் அழுகினாலும் கூட இந்த தேசம் அழுகிவிடக்கூடாது என்ற கவலைப்பட்டதால் தான் சுப்பிரமணிய சிவாவை நாம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து ரொம்ப குறைச்சிடாதீங்க. நம்ம சாப்பிடணும், நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோமா? நீங்கள் இவர் கூட கேட்டாரே, நமக்காகத்தானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நடுவர் அவர்களை உங்களை பார்த்து நான் பணிவோடு கேட்கிறேன்,
மகத்தான இசைக்கலைஞன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கோடானு கோடி ரசிகர்கள் அவர் உயிரோடு வந்துவிட வேண்டும் என்று இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர், சீக்கியர் என்கிற மத, இன, மொழி எல்லைகளை கடந்து அவரவர் நம்புகிற கடவுளை கும்பிட்டார்களே. இன்னைக்கு எஸ்பிபி வாங்கின சம்பளத்தை பூரா இவங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணாரு இல்லைங்களே. எப்படியாவது அந்த உயிர் பிழைத்து விட வேண்டும் என்கிற அந்த ரசிகர்களுடைய இதுதானங்க. அவருக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நான் ரசிகர் இருந்தால் இல்லையே. இன்னைக்கு அவர் இறந்த பிறகு அத்தனை ரசிகனும் உருகுறானே. அதுதானங்க வாழ்க்கை. வாழ்கிற பொழுதே பல பேர் செத்து போயிடறான். அது அவனுக்கே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. செத்துருப்பான், ஆனால் உயிரோடு இருக்கிற நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் தான் செத்த பிறகும் வாழ்கிறார்கள். எப்படி தெரியுமா? இந்த உடல் மண்ணு தான் திங்கும் அல்லது தீ திங்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு என்னுடைய உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் இறந்த பிறகும் வாழ்கிறார்கள். நான் இறந்த பிறகு என்னுடைய கண்களை யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்களே. கண் தானம் மட்டும் இல்லைங்க, தோலை கூட தீ விபத்தில் தோல் பாதிக்கப்பட்டால் தோலை கூட எடுத்து கொடுக்குறானே. சில பேர் இறந்த பிறகும் கூட அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளை சின்ன வயசில் இறந்து போயிட்டான், இருந்தாலும் பரவாயில்ல, மாற்றி இந்த உறுப்புகளை எடுத்து ஒரு 10 பேருக்கு வாழ்க்கை கொடுன்னு சொல்கிறான் இல்லையா. அவன் இறந்த பிறகும் வாழ்கிறான். தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வாழ்கிறவன் வாழ்கிற பொழுதே செத்து போகிறான். வள்ளலார் ஏதோ அன்னசாலையை மட்டுமல்ல, முதியோர் கல்வியை முதலிலே துவக்கியவரும் வள்ளலார் தான். எல்லோரும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரும் வள்ளலார் தான். அவர் நினச்சிருந்தாருன்னா அவருக்கு இருந்ததுக்கு விபூதி எடுக்கிறேன், லிங்கம் எடுக்கிறேன்னு காசு பார்த்துருக்கலாம்ல, போய் கைலாசாவை உருவாக்கியிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியுமா நடுவர்களே கைலாசம் எங்கே இருக்குன்னு? தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இங்கே உட்காந்து பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்கேன்? பேசாமல் அங்கே போய் பட்டிமன்றம் நடத்திட்டு இருப்பான்ல. தெரிஞ்சால் போகலான்னு பார்த்தேன். கூட்டு போனால் அங்கே ஏதாவது பட்டிமன்றம் தான் என்னையும் தயவு செய்து விடாமல் கூட்டு போயிருங்க. கைலாசாவை உருவாக்கி விட்டேன் என்று சொல்கிறவர்களை காலம் கவனத்தில் கொள்ளாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடினார் அல்லவா வள்ளலார். அவரைத்தான் காலம் கணக்கிலே வைத்து கொள்ளும். அவர் பாடிய அருட்பாக்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எல்லா அடுத்தவனுக்காக இறங்குகிற நல்ல உள்ளந்தாங்க பொது நலம். இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருப்பது பூமியிலே இருக்கிற ஈரத்தால் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களின் இதயத்திலே இருக்கிற ஈரத்தினாலும் தான் இந்த பூமி பந்து சுழன்று கொண்டிருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதுக்கூர் ராமலிங்க அவங்க அணியை நிறைவு செய்கிறதோடு இல்லாமல் கைலாசா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு என்னைய சிக்கலில் மாட்டி விட்டார். ஒருவேளை நான் தெரியும்னு சொன்னால் அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே இல்லை, பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கண்டுபிடிச்சி சொல்கிற உனக்கு தெரியும்னு சொன்னேன்ட்டு. ஆனால் தெரிஞ்சால் நான் என்னதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், அங்கே போயில பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருப்பேன். உடனே அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அப்படியே இங்கே அங்கே போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டு போயிருங்க, நம்ம 2 பேரும் நடத்தலான்னு. இன்னைக்கு அவர் சொன்ன அந்த கைலாசா நாடு கடந்துட்டு போகுது. ஆனால் ஒரு இறைவனின் சிலையின் மீது ஊற்றப்படுகின்ற புனித நீரை விட ஒரு உழைப்பாளி சிந்துகின்ற வியர்வைதான் புனிதமானது என்று சொன்ன விவேகானந்தர் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய துறவியாக போற்றப்படுகிறார். காரணம், சிலையின் மீது, இறைவன் சிலையின் மீது ஊற்றப்படுகின்ற புனித நீரை விட நீ மற்றவனுக்காக கொடுக்கின்ற ரத்தம் 100 மடங்கு உயர்வானதுன்னு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அருமையான பேச்சு. நிறைவாக தனக்காக வாழ்வதே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் நந்தலாலா உங்களுடைய ஆரவாரத்தோடு வருகிறார். ஏதோ தனக்காக வாழ்வது, நமக்காக வாழ்வது ஏதோ அசிங்கமானதென்றும் அது கேவலமானதென்றும் பார்க்கிற பார்வையே அடிப்படையில் மிக மிக கோளாறானது. நான் என்ன கேட்குறேன், எஸ்பிபி பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, எஸ்பிபி பற்றி மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னார் 40,000 பாட்டு பாடினார் எஸ்பிபி. அவர் என்ன உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாரா? ஏன் எல்லோரும் அவரை கடந்து கண்கலங்குகிறீர்கள் என்றால், கேட்கிற ஒவ்வொருவனும் அந்த பாடலை தான் ரசித்தான் என்பதால் கண்ணீர் விட்டானே தவிர எஸ்பிபி பாடினார் என்பதால் அல்ல என்பதையும் சேர்த்து மதுக்கூர் ராமலிங்கம் புரிஞ்சுக்கணும். நடுவர்களே, நான் உங்களை ரசிப்பேன். உங்களை முதல்ல பாட சொல்லி ரசித்தது யாரு? என்னை முதல் நான் பாடி ரசித்தது என்னை பெற்ற தாய். இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த லியோனியை உலகத்துக்கு தரணுங்கிறதுக்காக உங்க அம்மா ரசிச்சாங்களா, அல்லது தான் பெற்ற மகன் என்பதால் ரசித்தார்களா? என் பிள்ளை பாட்டை ஊரெல்லாம் கேட்கணும், கைதட்டணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் முதல்ல அவங்க ரசித்தாங்க. அதுதான் சரி.
யார் ஒருவன் தான் ரசித்து வாழ்கிறானோ அவனால் தான் பிறரையும் ரசிக்க வைக்க முடியும் என்பதுதான் வாழ்க்கையோட விதி. வாழ்க்கையோட விதி. கலைஞரோட வசனத்தை சொல்கிறேன், பராசக்தி. குளத்தில் நீந்துகிறது மீன், தடாகத்தில் இருக்கிற அழுக்கை தின்கிறது மீன், தன் உணவுக்காக மீன் தின்கிறது, குளம் சுத்தமாகிறது என்று கலைஞர் சொன்னார். அந்த குளத்தில் இருக்கிற மீன் அது உணவுக்காக சாப்பிடுகிற போது குளம் சுத்தமாகும். எந்த சமூகத்தில் தனி மனிதன் தனக்காக ஒழுங்காக வாழ்கிறானோ அந்த சமயத்தில் அந்த நாட்டில் வேறு தலைவர்களே தேவையில்லை என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. காந்தி கிட்ட வந்து இங்கே எல்லாருமே, உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன், காந்தி உண்மை பேசினார், சத்தியாகிரகம் செஞ்சால் உங்களுக்கு தெரியும். ஆனால் ரெண்டுக்குமான அடிப்படை உண்மை, அவர் தன் தாயிடம் செய்து கொடுத்திருந்த சத்தியம். நான் பொய் பேச மாட்டேன் என்று தன் தாயிடம் சொல்லிக் கொடுத்த சத்தியம்தான் இந்தியாவுக்கு பயன்பட்டது. சத்தியாகிரகத்தில் கை செய்யப்படுவது சொன்னார், என் மனைவி கஸ்தூரிபா தான் எனக்கு சத்தியாகிரகத்தை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் எப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், தன் நலனை ஒடுக்கி கொண்டு எனக்காக உண்ணாமல் உறங்காமல் கிடந்தாபார் கஸ்தூரிபா, அவளை பார்த்துத்தான் சத்தியாகிரகம் என்பதுதான் சிறந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் காந்தி. அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, எனக்காக வாழ்வதொன்று கேவலமானதல்ல, நான் எனக்காக ஒழுங்காக வாழ வேண்டும் என்பதை மட்டும்தான் நீங்கள் தேசிய மனசில் வச்சுக்கணும். நான் இன்னொன்று சொல்லிட்டு போய் நடுவர்களே, இவ்வளவு பேசிய வள்ளுவன் சொன்னான், எது பெரிய அறம்னு கேட்டாங்க வள்ளுவரை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அதாவது ஓ மனசில் நீ குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் அறத்தில் சிறந்ததுன்னா, இன்னைக்கு புரிகிற பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறதுன்னா, நீ மூஞ்சியில் மாஸ்க் போட்டால் உடம்புக்கு வியாதி வராது, மனசுக்கும் மாஸ்க் போட்டியன்னா சமூகத்துக்கு கேடு வராது என்று வள்ளுவன் சொன்னான் அர்த்தம். கண்ணதாசன் சொன்னான் சார், 7 சுரங்களுக்குள்ள திரையராக பாட்டு இருக்குல்ல, அதில் அற்புதமான ஒரு வரி இருக்குது. என்ன வரி தெரியுமா? எனக்காக நீ அடலாம் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்னு கேட்டான். நீ எனக்காக நான் தாண்டா சாப்பிடணும், வேற எப்படி சாப்பிட முடியாது. இன்னைய வரைக்கும் இந்த உலகத்தை இயக்குவது 2 தான். ஒன்று பசி, மற்றொன்று காமம். பசி இருப்பதன் மூலம்தான் உலகம் உயிர்ப்போடு இருக்கிறது, காமம் இருப்பதன் மூலம்தான் உலகம் மறு உற்பத்தி செய்கிறது. இந்த 2யுமே பிறர் செய்யவே முடியாது. பசி தீர வேண்டுமென்றாலும் அவனாகத்தான் தீர்த்து கொள்ள வேண்டும், காமம் தீர வேண்டுமென்றாலும் அவனாகத்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். இது யாரும் செய்ய முடியாது. அப்போ இந்த உலகம் தனக்காக வாழ்வதில் எந்த பிழையும் இல்லை என்று நான் நெஞ்சார மனதாக நம்புகிறேன் நடுவர்களே. அவனவனுக்காக ஒழுங்காக வாழ்கிற போது பொதுநலம் பிறக்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பது தனக்காக வாழ்வதிலா பிறருக்காக வாழ்வதிலா? ரொம்ப அற்புதமான விவாதம். தனக்காக ஒரு மனிதன் வாழ்வதில் தவறில்லை, அதை சொல்வதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நந்தலாலா பேசி முடிச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவன் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டு லைக்கு கேட்குறான். இது மாதிரி ஒரு பைத்தியாரத்தானா உலகத்தில் எதுவுமே இல்லை. லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர்? ஃபோட்டோ அவன்லாம் ஏதோ அவன் பேர் வரணுங்கிறதுக்காக லைக் பட்டன் அமுக்குறானே ஒழிய இவனை விரும்பி அமுக்குறான்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. உன் ஃபோட்டோவை நீ ரசிக்கணும். யாராவது ஒருத்தன் வாங்கி உன் ஃபோட்டோவை பிரியப்பட்டு வீட்டில் வச்சான்னா அவன் தான் உன்னை உண்மையாக ரசிக்கிறான்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு ஃபோட்டோவை அனுப்பி லைக் பண்ணுன்னா எப்படி? ஒரு பாட்டை நான் மேடையில் பாடணும்னா 10 தடவை பாடி நல்லா பாடணும்னு நான் பயிற்சி பண்ணணும். நிறைய புத்தகங்களை படிக்கணும். படித்து அந்த செய்திகளை தேக்கி வச்சுருக்கணும். தேக்கி வச்சா தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். சொல்கிறாங்க எல்லாம் ரைட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா மிமிக்ரி பண்ணுவேன், நல்லா நடிப்பேன், அருமையாக பேசுவேன். என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு நானாக பேசிக்கிட்டு நானாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். என்னுடைய பேச்சும் என்னுடைய நடிப்பும் என்னுடைய பாட்டும் என்னுடைய திறமையும் மற்றவர்களுக்கு எப்போது பயன்படுகிறதோ அப்போது தான் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அந்த திறமையை பெற்ற எனக்கும் மகிழ்ச்சி, அதை பார்த்து ரசிக்கின்ற ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி. முடிவு சொல்லணும், ஒரே வரி. கவியரசு கண்ணதாசன்ட்ட
உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டாங்க. நான் எழுதிய பாடலிலேயே எனக்கு பிடிச்ச பாட்டு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று அழுத உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் என்று சொன்னானே. மற்றவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீரில்தான் ஒரு மனிதனுடைய தலைமை பண்பு அடங்கியிருக்கு. ஒரு மாணவர்களை பார்த்து ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டார், வண்டியில் பிரேக் எதுக்குடா இருக்கு? உங்களை தான் கேட்குறேன், பிரேக் எதுக்கு இருக்கு? ஒரு வண்டியில் பிரேக் எதுக்கு இருக்கு? நந்தலால் சொல்கிறாரு, வண்டியை நிறுத்த. வெள்ளச்சாமிகிட்ட கேட்டால் ஆக்சிடெண்ட் ஆகாமல் பாதுகாக்க. அவர் யார் மேலேயும் மோதாமல் இருக்கம்பார். யார்? நம்ம சுப்பையா. ஆனால் மாணவர்கள் இதே மாதிரி தான் பதில் சொன்னான், அடிபடாமல் இருக்க, விபத்து ஏற்படாமல் இருக்க, வண்டியை பாதுகாக்க, உள்ளிருப்பவர்களுடைய உயிரை பாதுகாக்கத்தான் பிரேக் இருக்குன்னு. ஆனால் ஒரு மாணவன் சொன்னான், வண்டி வேகமாக செல்வதற்குத்தான் பிரேக் பயன்படுகிறதுன்னா. வாத்தியார் கைதட்டி சூப்பர்ரா பதில்னு அவனுக்கு கை கொடுத்தார். வண்டி வேகமாக ஓடுறதுக்கு எப்படிரா பிரேக் பயன்பட முடியும்னு நீங்கள் கேட்கலாம். பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம வண்டியை வேகமாக ஓட்டுறோம். அதுதான் பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் வண்டியை 120 கூட தைரியமாக ஓட்டுறோம். யாரையாவது மோதுற மாதிரி வந்தால் பிரேக்கை மிதிச்சிடலாம். பிரேக்கு மாதிரி தான் ஒரு மனிதன் தனக்காக வாழ்வது. அவன் இந்த வண்டி வேகமாக ஓடுவதற்கு பயன்படுகின்ற ஆக்சிலேட்டர் மாதிரி தான் பிறருக்காக வாழ்வது. வெறும் பிரேக்கை மட்டும் வைத்து கொண்டு ஒரு வண்டி ஓட முடியாது. வண்டி நகர்ந்து வேகமாக ஓடினால்தான் அந்த வண்டியினால் மற்றவர்களுக்கு பயன் கிடைக்கும். பிரேக்கை போன்றது தனக்காக வாழ்வது, அதுவும் அவசியம். ஆனால் அது மட்டுமே அவசியமல்ல. வண்டி சாலையில் நெடுந்தூரம் ஓடினால்தான் வண்டியினால் மற்றவர்களுக்கு பயன் ஏற்படும் என்று சொல்லி, ஒரு மனிதன் முழுமையான மனிதனாவது தனக்காக வாழ்வதில் அல்ல, பிறருக்காக வாழும்போது தான் முழு மனிதனாகிறான் என்று சொல்லி, ஒரு மனிதன் முழு மனிதனாகும் பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொல்லி, பிறருக்காக வாழ்கின்ற மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.